யானையும் சிங்கமும். ஹலோ குட்டி நண்பர்களே! இன்னைக்கு நம்ம காட்டுல 2 பெரிய விலங்குகள பத்தி ஒரு அழகான கதைய கேட்க போறோம். கதையோட தலைப்பு யானையும் சிங்கமும். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அடர்ந்த அழகான காட்டுல பலசாலியான சிங்கம் ஒண்ணு இருந்துச்சு. நான் தான் காட்டுக்கே ராஜா. என்னை விட யாரும் பலசாலி இல்ல அப்படின்னு எப்பவும் சொல்லிட்டு இருந்துச்சு. அதே காட்டுல ரொம்ப பலமான, பெரிய, ஆனா அதே நேரம் ரொம்ப அமைதியான யானை ஒண்ணும் இருந்துச்சு. யானை ரொம்ப பெரியது. ஆனா எப்பவும் மத்த விலங்குகளுக்கு உதவி செய்யும். ஒரு நாள் ஆத்துல தண்ணி குடிக்க சிங்கம் வந்துச்சு. அங்க ஏற்கனவே யானை தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. சிங்கம் யானைய பார்த்து, "ஹாய் யானையே, இந்த காட்டுக்கு ராஜா நான். என் வழிக்கு நீ ஏன் வர?" அப்படின்னு அதிகாரமா கேட்டுச்சு. யானை ரொம்ப அமைதியா, "இந்த ஆறு யாருக்கும் சொந்தம் இல்ல சிங்கம். எல்லாரும் தண்ணி குடிக்க உரிமை இருக்கு" அப்படின்னு பதில் சொல்லுச்சு. சிங்கத்துக்கு கோபம் வந்துச்சு. "என் பலம் உனக்கு தெரியாது போல. நான் தான் பெரியவன்" அப்படின்னு சொல்லுச்சு. யானை சிரிச்சுட்டே, "உடலால பெரியவன் நான். ஆனா ராஜான்னா நீ" அப்படின்னு சொல்லுச்சு. 2 பேரும் யார் பெரியவங்கன்னு ஒரு சின்ன சந்தேகத்தோட ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, திடீர்னு ஒரு குட்டி மான் அங்க வந்துச்சு. அங்கருந்து ஒரு பெரிய பள்ளத்துல தவறி விழுந்துருச்சு. அது பயந்து அழ ஆரம்பிச்சது. சிங்கம் அத காப்பாத்த குதிச்சிருச்சு. ஆனா, அதால அந்த பள்ளத்துக்குள்ள போய் பிடிக்க முடியல. திரும்ப வெளியவும் வர முடியல. "ஐயோ! என்னால முடியல" அப்படின்னு கஷ்டப்பட்டுச்சு. உடனே யானை அந்த பள்ளத்துக்கிட்ட போச்சு. தன்னோட பலமான தும்பிக்கைய பள்ளத்துக்குள்ள விட்டு மெதுவா அந்த மான்குட்டிய வெளிய எடுத்துச்சு. மான்குட்டி பயம் இல்லாம அம்மா கிட்ட ஓடி போச்சு. யானையோட இந்த உதவிய பார்த்த சிங்கம் ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. "யானையே, நீ பலசாலி தான். என்னோட பலத்தை விட உன் பலம் இங்க ரொம்ப உதவியா இருந்துச்சு. வெறும் கர்ஜனை மட்டும் ராஜா இல்ல, உதவும் மனசு தான் பெருசு" அப்படின்னு மனசார பாராட்டுச்சு. அன்னையில இருந்து சிங்கம் யானையோட பலத்தையும் அமைதியையும் மதிச்சுச்சு. யானையும் சிங்கத்தோட துணிச்சலை மதிச்சுச்சு. 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆனாங்க. காட்டுல எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. குட்டி நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? பலம் மட்டும் பெருசு இல்ல, உதவும் மனசு தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை மதிச்சு நடந்தா இந்த உலகம் இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். வெவ்வேறு விதமா இருந்தாலும் நாம நண்பர்களாவே இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்போ கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம் குட்டீஸ்.